என்னாச்சு? ஒன்னும் இல்லையே. இல்ல, ஏதோ இருக்கு. உன் முகத்திலே தெரியுது. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் இல்லாம நீங்க என்ன செஞ்சீங்கன்னு நான் தான் பார்த்தனே. யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்ல, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன? கேளு. ஏன்பா சிவா, போலீஸ் வருது. என்ன லட்சுமி, போலீஸ் வராங்க? தெரியலையே, வரட்டும் பாப்போம். அரசு ஏதாச்சும் குழப்பம் பண்ணிருப்பாளோ? தெரியலையப்பா. அம்மாவா? அப்ப என்ன கூட்டிட்டு போயிடுவாங்களாப்பா? இனியா, அது எப்படி கூட்டிட்டு போவாங்க? அப்பா விட்டுருவானா? நீ தைரியமா இரு. சிவம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நீங்க தான் கூப்பிட்டீங்களா? இல்ல, நான் இன்வைட் பண்ணலையே. என்ன சார்? உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனாலதான் வந்திருக்கோம். கம்ப்ளைண்டா? ஆமா. என்ன கம்ப்ளைண்ட்? யார் கொடுத்திருக்காங்க? அரசின்னு ஒருத்தங்க கொடுத்திருக்காங்க. அப்பா, என்னப்பா? சிவா, என்னப்பா இதெல்லாம்? ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா? அவளால சும்மாவே இருக்க முடியாதா? சார், என்ன கம்ப்ளைண்ட் சார் கொடுத்திருக்காங்க? இங்க இனி அண்ணா இந்த பொண்ணு தானே? ஆமா சார், என் பொண்ணு தான். இவ்வளவு ஏன் கேக்குறீங்க? சார், கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கல்ல அரசி, அவங்க கல்யாணத்தன்னைக்கு நீங்க இந்த பொண்ணை கடத்திட்டு போனீங்கல்ல? சார், இவ என் பொண்ணு. இவ என் கூட தான் இருக்கணும்னு கோர்ட்லயே தீர்ப்பாயிருக்கு. நான் எதுக்கு இவளை கடத்திட்டு போகணும்? ஆனா கம்ப்ளைண்ட்ல அப்படிதானே சார் இருக்கு? சரி சார், அதுக்கு இப்ப என்ன சார்? அதே மாதிரி இன்னைக்கு ஏதாவது ஆயிடும்னு அவங்க பயப்படுறாங்க சார். புரியல. இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த பொண்ணு அவங்க கூட இருக்கணும்னு தீர்ப்பாயிரும். அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நீங்க இனியாவை கடத்திடுவீங்கன்னு அவங்க பயப்படுறாங்க. ஆனா இங்க எந்த பிரச்சனையும் இல்லையே சார். இல்ல சார், கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் இந்த பொண்ணை ஒரு ஹோம்ல வைக்க சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. சார், அப்படியெல்லாம் என் பொண்ணை எங்கேயும் அனுப்ப முடியாது. இந்த கல்யாணமே இவளுக்காக தான். அப்படி இருக்கிறப்போ எப்படி சார் அனுப்ப முடியும்? சார், கம்ப்ளைண்ட்ல அப்படிதானே சார் வந்திருக்கு. அதுக்கான ஆக்ஷனை நாங்க எடுத்து தானே ஆகணும். நான் லாயர் தான். கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே கூட்டிட்டு போயிடுவீங்களா? அவங்க சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு விசாரிக்க மாட்டீங்களா? சார், லாயர்னு சொல்றீங்க, போலீஸ் அவங்க கடமையை செய்ய விடாம தடுக்கிறது தப்புன்னு தெரியாதா சார் உங்களுக்கு? சார், இந்த கல்யாணம் நடந்துட்டா என் பொண்ணை அவ கூட்டிட்டு போக முடியாது. ஏதோ திட்டம் போட்டு அவங்க இத பண்றாங்கன்னு நான் சொல்றேன். அவங்க சொல்ற மாதிரி நீங்க கூட்டிட்டு போனாதான் என் பொண்ணுக்கு பிரச்சனை வரும். என் குழந்தை என் கூட இருக்கணும்னு கோர்ட் ஆர்டரே இருக்கு சார். சார், நாங்களும் கோர்ட் ஆர்டரோட தான் சார் வந்திருக்கோம். நீங்க வேணா பாத்துக்கலாம். கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த பொண்ணு ஹோம்ல தான் இருக்கணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. கொடுங்க. இந்தாங்க சார், பாருங்க. குழந்தையை கூட்டு போய் ஹோம்ல தான் வச்சிருப்போம். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து கூட்டிட்டு போகலாம். என்னடா சிவம் இது? ஆமாமா, இது கோர்ட் ஆர்டர் தான். அப்பா, நான் போறேன்ப்பா. ஹே இனியா, நிஜமாதான்ப்பா சொல்றேன், நான் போறேன். ஏய், நீ போறேன்னு சொல்றதுக்கா என் புள்ள இந்த பாடுபட்டா? இங்க பாரு, இப்படிலாம் பேசக்கூடாது. லட்சுமி, இப்படி பதட்டப்பட்டு பேசாத. சிவன் இனியாவை விட மாட்டான், இனியாவும் சிவத்தை விட மாட்டான். விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இப்ப விட்டுட்டு போறேன்னு சொல்றாளே. ஏய், நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ பேசாம இரு, எல்லாத்தையும் அவன் பாத்துப்பான். இனியா, அப்பா உனக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நீ ஏன் போறேன்னு சொல்ற? இல்ல, என் அப்பாவை நான் நம்புறேன் ஆண்டி.
விட்டுருப்பா. நீ என்னை விட்டுற மாட்டேன்னு எனக்கு தெரியும். எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. இன்னைக்கு ஒரு நைட் தானே, நான் ஹோம்லயே இருக்கேன். நீ நாளைக்கு வந்து என்னை கூட்டிட்டு போப்பா. குழந்தைய கூட்டிட்டு வாங்க. அழாத வக்கீல, ஜாலியா போய் கல்யாணம் பண்ணிக்கோ. மறந்துடாம நாளைக்கு என்ன கூட்டிட்டு வந்துரு. சிவம், நீ அழக்கூடாது. புள்ள எவ்வளவு தைரியமா இருக்கு. நீ ஏயா கண் கலங்குற? அப்பாவை திட்டாதீங்க அங்கிள். எல்லாம் இந்த பாட்டி பண்ண வேலை. என்ன பாருங்க அங்கிள், எங்க அப்பா என்ன இவ்வளவு தைரியமா வளர்த்திருக்காரு. ஏய், என் புள்ள என்னடி நினைச்ச? அவன் உன்னை விட மாட்டான். உன்னை திரும்ப கூட்டிட்டு வந்துருவான் பாரு. இனியா தங்கம், நீ போயிட்டு வாட. அப்பா கல்யாணம் முடிஞ்ச உடனே உன்னை நாங்கள் கூட்டிட்டு வந்துருவோம். அப்படி உன்னை யாருன்னா தர முடியாதுன்னு சொன்னாங்கன்னு வையே, இந்த மாமா உன்னை தூக்கிட்டு வந்துருவேன். அப்படி சொல்லு மாமா. அப்பா எப்ப வருவாரு நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். என்ன சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருங்க. சரி தங்கம். வக்கீல, இனியா, சார் எங்களுக்கு புரியுது, ஆனா டைம் இல்ல சார். கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க ஒரு லாயர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாயர் என்ன சார் லாயர்? அவரும் ஒரு அப்பா தானே. உங்க வீட்லயும் பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்கல்ல. இங்க பாருங்கம்மா, நாங்க இனியாவை நீங்க பயப்படுற மாதிரி வேற எங்கேயும் கூட்டிட்டு போகல. ஹோம்ல அவங்க கூட லேடி போலீஸும் இருப்பாங்க. இந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் அவங்க கூட தான் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் சொந்தக்காரங்கன்னு இல்லாம யாராவது ஒரு கார்டியன் அவங்க கூட இருக்கலாம். பா என்ன பாரு, நான் அழல, வருத்தப்படல. என் அப்பாக்காக தான் இதை செய்யறேன்னு ஹாப்பியா தான் போறேன். நீயும் ஹாப்பியா வந்து என்ன கூட்டிட்டு போ. லவ் யூ பா. குழலி ஆண்டி, ஹாப்பி மேரிட் லைஃப். நாளைக்கு உங்களுக்கு gift தரேன். பாய். குழந்தைய கூட்டிட்டு வாங்க. சிவா, இங்க பாருப்பா, நீ இப்படி அழக்கூடாது. தைரியமா இரு. இனி அவங்கிட்ட தான் வருவா. யோ, அவன் ஏன் இனியா? சிவம், டேய், இப்ப இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு, உடைஞ்சு போயிடாது. நீங்க இப்படி உடைஞ்சு போகணும் தான் அரசு இந்த பிளானே பண்ணிருக்கா. இங்க பாருங்க, உங்களுக்கும் குழலிக்கும் கல்யாணம் நல்லபடியா நடந்தே ஆகணும். உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் இனியா தைரியமா போயிருக்கா. யோ, வாங்க கிளம்பலாம். சிவா, எப்பா எங்கப்பா கிளம்பி போற? ரிசப்ஷன்ல பாதியில விட்டுட்டு இப்படி எல்லாம் போக கூடாதுப்பா. என் பொண்ணு எப்படி போறான்னு பாத்தீங்கல்ல? என்னால நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னால அமைதியா இருக்க முடியல. என் பொண்ணு எங்க போனா எங்க இருக்கான்னு பார்த்துட்டு நான் திரும்ப வந்துடுவேன். அது வரைக்கும் வந்த ஜனம் காத்துக்கிட்டு இருக்காதுப்பா. பாட்டி, இந்த கல்யாணமே இனியாவுக்காக தான். அதான் அவரு ரொம்ப உடைஞ்சு போயிருக்காருல்ல. இனியாதான் இவரோட உசுரு. இது உனக்கு தெரியாதா? போயிட்டு வரட்டும், நீ விடு. அது கில்லடி கோழி. பாட்டி சும்மா இருந்தா கேட்க மாட்டியா? நீங்க போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். சிவா, நீ அங்க வந்தாலும் உன்னை உள்ள விட மாட்டாங்க. நீ ரிசப்ஷனை பாத்துக்க. நானும் டைகரும் போய் இனியாவை பாத்துக்கிறோம். இவங்க தான் இவ்வளவு சொல்றாங்கல்ல, கேளு சிவம். சிவம், இனியா பேசுனதெல்லாம் கேட்டேல்ல. அவள் அந்த அரசியால ஒண்ணு செய்ய முடியாதுடா. நீ தைரியமாயிரு. இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டு நீங்க 2 பேரும் போய் அவளை கூட்டிட்டு வந்து அந்த அரசி முகத்துல கரிய பூசணும். நீ போடா, உள்ள போ.
சிவம் வாடா, உள்ள கூட்டிட்டு வா லட்சுமி. வாங்கண்ணே. வாங்க. ஓ ஓம் கணானாம் தவா கணபதிகும் நமாமஹே கவிம் எல்லா பொருளும் கரெக்டா வந்துருச்சா லட்சுமி? எல்லாம் வந்துருச்சுங்க. பிரம்மணஸ்வதஹானஹ ஷண்மன்னோ தவஸ்வேததாதனம் ஓம் மகாகணபதயே நமஹ வைஸ்வானராஜ வித்மஹே லாலீலாஜ வித்மஹே தன்னோ அக்னி பிரச்சோதயாத் தத்குருடாஜ வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ரம் பிரச்சோதயாத். அம்மா பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ. சரிங்க சாமி. அன்பு, நீயும் கூட போமா. போமா, போய் குழலியை கூட்டு வா. வா. மனசே சரியில்லை. அன்பு, இது கல்யாண வீடு மாதிரியா இருக்கு? ஒரு சிரிப்பு இருக்கா, சந்தோஷம் இருக்கா? ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நிக்கிறாங்க. பாட்டி, நான் பாத்தியா அன்பு, கல்யாண வீட்டுக்கான எந்த அறிகுறியாவது இருக்கா? ஒருத்தர் முகத்திலயும் ஒரு சிரிப்பு கூட இல்ல. தாலி கட்ட போறவன் அவன் பெத்த புள்ளைய நினைச்சு கண் கலங்கி உட்கார்ந்திருக்கான். என்ன பண்றது பாட்டி? சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. வருத்தமா தான் இருக்கும். நீங்களும் நேத்து வருத்தப்பட்டீங்கல்ல, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆமா, அவங்க பேத்திய நினைச்சு நான் வருத்தப்பட்டேன். என் பேத்திய பத்தி கவலைப்படதான் இங்க ஆளே இல்ல. என் பேத்தி பாவம் இல்லையா? இனி அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் கூட்டிட்டு வந்துடலாம். ஆனா என் பேத்திக்கும் சிவத்துக்கும் இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? பாட்டி, நீங்க ஏமா சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா போய் இனி அவ கூட்டிட்டு வர வேண்டியதானே? நாம சொல்றதெல்லாம் யாரு கேட்க போறா? அன்பு, நீ எங்க போயிட்டு வர? குழலி எங்க? அவ உள்ளதா இருக்கா பாட்டி. ஆ? ஏய், அவ உள்ள இருக்கும்போது நீ எங்கடி போயிட்டு வர? அவ என்ன பண்ணிட்டு இருக்கா உள்ள? அவ புடவை கட்டுறதுக்கு கூப்பிடுற, நீ வெளியேறன்னு சொன்னா. புடவை கட்டுறாளா? ஆமா அன்பு. ஏன்? நான் தாண்டி அவளுக்கு புடவை கட்டி விட்டேன். மறந்துட்டியா நீ? நீதான் அன்பு புடவையை கட்டி விட்ட. அவ ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னா, அதான் வெளியேறன. என்னது, புடவை அட்ஜஸ்ட் பண்றேன்னு உன்னை வெளியே அனுப்புனாளா? எவ்வளவு நேரமா நீ வெளிய இருக்க? ஒரு 20 மினிட்ஸா இருக்க. 20 மினிட்ஸா? ஏய், கட்டி விட்ட புடவைய அட்ஜஸ்ட் பண்ண 20 மினிட்ஸா? ஒரு புடவை கட்டுறதுக்கு அவ்வளவு டைமா? ஏய், என்ன சொல்ற இவ? குழலி, 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 கதவு தர. கதவு தரமா குழலி. உள்ள என்ன பண்ற? கதவு தர குழலி. என்னாச்சு பாட்டி? என்னாச்சு? என் பேத்தி உள்ள இருக்கா. எவ்வளவு தன்னால கதவு திறக்க மாட்டீங்களா? பாருங்க. பாத்துப்பா, பாத்து. குழலி, ஜன்னல் திறந்திருக்கு, அங்க போய் பாக்குறேன் பாரு. என்ன யாரையுமே காணோம் இல்லையே பாட்டி? ஆள் யாரும் இல்ல பாட்டி. ஐயோ, எங்க போனா தெரியலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஜன்னல் வேற திறந்திருக்கு. ஐயோ, எங்க போனா என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ, ஐயோ. பாட்டி, லெட்டர் இருக்கு. லெட்டரா? என்ன எழுதிருக்குன்னு பாருமா. ஐயோ கடவுளே. குழலி தான் எழுதி வச்சிருக்கா. படிமா, படி. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, என்ன மன்னிச்சிருங்க. கடவுளே. ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாளே. பாட்டி நில்லுங்க. பாட்டி. ஓம் ஏகதந்தம் துர்கஸ்தம் வாஷமங்குஷதாரிணம். ஐயோ 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 ஐயோ, ஏன் குடும்பங்க? நீங்களா நல்லா இருப்பீங்களா? நல்லா இருக்க மாட்டீங்க, விளங்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. என் பேத்தி வாழ்க்கையே போச்சே. ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? என்ன ஆச்சு? ஆச்சு, எல்லாமே ஆச்சு. இந்த கல்யாணத்தை பேசி முடிச்ச நாள்ல இருந்தே நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு. இப்போ மொத்தமா முடிஞ்சு போச்சு. மா,
என்ன கோவமா இருந்தாலும் நல்ல காரியம் நடக்கும்போது பெரியவங்க நீங்களே இப்படி பேசலாமா? என்னப்பா நல்ல காரியம்? எது நல்ல காரியம்? எங்க தலையில நாங்களே மண்ணை வாரி போட்டுக்கிட்டோமே, அதான் உங்களுக்கு நல்ல காரியமா? அது பாட்டி. டேய் சிவம், பொறுமையா இருடா. பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கோம்ல. இல்லப்பா, அவங்க ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க, என்னன்னு கேட்போம். அந்த கடவுள் இந்த கல்யாணத்தை நிறுத்த என்னென்னவோ வழியை காட்டினாரு. ஆனா நான் தான் என் பேத்தி பேச்ச கேட்டு நடத்திடலான்னு பேராசைப்பட்டேன். பாட்டி, நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. ஏன் இப்படி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ ஐயோ ஐயோ, அநியாயத்துக்கு மேல அநியாயத்தை பண்ணிட்டு நான் தப்பு பண்றேன்னு சொல்றியே. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? நான் சொல்றது கேட்க காது இல்லையா? பாட்டி, சொல்றத நேரடியா சொல்லுங்க. நான் என்னடா நேரடியா சொல்றது? நீ சொன்னியா? உன்னை நம்பி உனக்கு கழுத்தை நீட்ட ரெடியா இருந்தாலே கட்டின பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டா. ஆனா என் குழலி உன்னையும் புள்ளையையும் எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிட்டா. அவகிட்ட நேரடியா எல்லாத்தையும் சொல்லி இருந்தனா இதெல்லாம் நடந்திருக்குமா? என் பேத்தியோட வாழ்க்கை இப்படி வம்பா போயிருக்குமா? இங்க பாருங்க, நீங்க திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இப்ப என்ன? இப்பவும் குழலி வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்க போகுது. அவன் என்ன சொல்லலங்கிறீங்க? எல்லா விஷயமும் தான் உங்களுக்கே தெரியும்ல. ஆமா, எல்லாமே கல்யாணம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தானே தெரியும். என் பேத்திய கூட்டிக்கிட்டு போய் அம்மான கையெழுத்து போட வச்சு அவ மனசுல ஆசையை விதைச்சது இவன் தானே. அதோட விட்டானா? அது பிரச்சனையாக போகுதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு கையெழுத்தையும் வாங்கியிருக்கான். பாட்டி, அவ வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் அந்த சர்டிபிகேட்டை நான் கிழிச்சு போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கே தெரியாம பத்திரிகை அடிச்சு கொண்டு வந்து கோர்ட்ல நின்னது அவதான். அத நான் உங்ககிட்ட சொன்னப்போ நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க அவ கூட சேர்ந்துகிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுனீங்க. பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னால வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் பிடிக்கலன்னு துரத்தி விட்டாலே, அப்ப உன்னதான் பிடிச்சிருக்குன்னு உன்கிட்ட நேரடியா சொன்னாலே, அவகிட்ட நீ தோ இந்த அன்புதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி இருந்தா அவ எதுக்கு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு போறா? சரிங்கம்மா, எல்லாமே நடந்ததாவே இருக்கட்டும். ஆனா அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு என்ன அவசியம் வந்துருச்சு? குழலிய கூட்டிட்டு வரேன் போயிட்டு இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க சம்பந்தமும் வேணாம், உங்க சங்காத்தமும் வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காடா. பாரு, படிச்சு பாரு. சரவணா, அத வாங்க. என்னன்னு படி. எனக்கு உங்களையும் இனியாவையும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் போக போக என்ன பிடிக்கும் நான் நம்பினேன். ஆனால் உங்கள் மனசில் நான் எப்போவுமே இடம் பிடிக்க முடியாதுன்னு உறுதியாக தெரிஞ்சு போச்சு. இனியா உங்களுக்கு கிடைப்பானா நீங்கள் கல்யாணத்தை நிறுத்த கூட தயாராக இருந்தீங்க. உங்கள் தேவைக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா கஷ்டப்பட நான் தயாரா இல்லை. என் மனசு நிம்மதியை தேடி நான் போறேன். என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. பாட்டி, என்னை மன்னிச்சிருங்க. எதையும் எதிர்பார்க்காம உன் மேலையும் புள்ள மேலையும் பாசத்தை கொட்டினாலே அவளை நோகடிச்சிட்டு நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டு தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவ ஓடி போய் ஏன் புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா. நீங்க ஏன் புள்ளைய சபிக்காதீங்க. எதிரி எதிரி கற்பனை. இங்க நிக்கிறாளே இந்த ஆள்மயக்கி, இவளை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சானே உன் புள்ள, அது கற்பனையா? இவளுக்கு உதவி செய்ய 10,000 ரூபாய்க்கு என் பேத்திக்கு புடவை எடுத்து கொடுத்தானே, அது கற்பனையா? ஏன் இவ இங்க வந்துட்டானு தானே இவன் இந்த ஊருக்கு வந்திருக்கான்? ஏன்னு கேட்டா பொண்டாட்டி புள்ளன்னு சொல்லி சாக்கு சொல்லி ஏமாத்திருக்கான். பாட்டி, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. நான் வந்தது என் பொண்ணுங்களுக்காக. சும்மா நிறுத்துறா.
உன் கதை என்னன்னு நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த பொண்ணு கிட்ட படிச்சு சொன்னனே, அவ கேட்டாளா? என்ன விட அவ உங்க 2 பேரு தானடா நம்புனா. பாட்டி, அன்பு சிவத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும். குழலியை ஏமாத்தணும்னு அவளுக்கு எந்த அவசியமும் இல்ல. அதானே கேக்குறேன், கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஐயோ, என்ன நடிப்பு, என்ன நாடகம்! பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணி தானே நீ எங்களெல்லாம் நம்ப வச்ச. ஏண்டி, துணி எடுக்க கடைக்கு வரும்போதே சொன்னனே, அங்க நீங்க 2 பேரும் கண்ணாலே நடத்தின நாடகம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? பாட்டி, சீ, வாய முறா நன்றி கெட்டவனே. மா, அளவுக்கு அதிகமா பேசுறீங்க. உங்க பேத்தி தான் இங்கேருந்து ஓடி இருக்கா. என் பையனை பத்தி தப்பா பேசாதீங்க. இப்படி ஒரு பையனை பெத்துட்டு வக்காலத்து வேற வாங்குறீங்களா? இவன் செஞ்ச வேலை என்னன்னு தெரியுமாயா உங்களுக்கு?